ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் உங்களுடைய சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் குறிப்பிட்டு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆகியும் இருக்கலாம். அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, அதுக்கடுத்தது ஒருவேளை அந்த கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருக்குது பட் அதை ஆஃப் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். இல்லைனா எல்லா கமெண்ட்ஸுமே யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கணும், நானே அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கான செட்டிங்ஸையும் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை சிம்பிளாக நம்மளுடைய மொபைல் மூலியமாகவே பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஜஸ்ட்டு இந்த ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்பை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் அந்த ஆப்பை சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ அந்த ஆப்பை எப்போவுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய வீடியோஸை டெலிட் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்பை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டேஷ்போர்ட் இல்லாமல் கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க. அதாவது வீடியோஸ் அண்ட் லைவ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரியான பேஜ்லாம் இருக்கும். ஸோ இதில் வீடியோஸ் குறிப்பிட்டு நீங்கள் எது சூஸ் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனல் அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனல் அக்கௌண்ட் கரெக்ட் தானா அப்படிங்கிறத ரைட் சைடில் டாப்பில் இருக்கக்கூடிய லோகோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடியும் செக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி ஸோ இதில் குறிப்பிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் ஆகிருக்கு, அதை ஆன் பண்ணணும், அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நம்ம குறிப்பிட்ட அப்ரூவ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் என்னென்னங்கிறதையும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு வீடியோ சூஸ் பண்ணிட்டு அதில் பென்சில் மார்க் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு எடிட் ஆப்ஷன், ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எடிட் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரோல் பண்ணும்போது மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் வந்தீங்கன்னா அந்த மோர் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் விசிபிலிட்டி, அதுக்கடுத்து மானிட்டரைசேஷனுக்கான ஆப்ஷன், நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து பிளேலிஸ்ட்டுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அதில் போகும்போது பாட்டமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 4 ஆப்ஷன் இருக்குது. அலோவ் ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே வரும். ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்டு இந்த பேட் வேர்ட்ஸோ இல்லைனா ஸ்பேமிங்கான வேர்ட்ஸோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் போகலாம். ஸோ நீங்கள் அப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் அது அப்ரூவ் ஆகும். அதை தவிர்த்து ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா, அந்த 3வது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லா கமெண்ட்ஸுமே ஹோல்டில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் வரும். அதை தவிர்த்து டிசேபிளில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க. லைக் அந்த கமெண்ட் பாக்ஸ் அந்த ஒரு வீடியோவில் ஒர்க் ஆகாது, டேன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் நான் காட்டுற மாதிரினா இந்த இமேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணும் அப்படிங்கிறதான். ஸோ இவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த 4 செட்டிங்ஸில் எதனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்போவுமே பெஸ்ட்டான ஒரு விஷயம் இந்த கோல்டு பொட்டன்ஷியலி அப்படிங்கிற இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுதான் எப்போவுமே பெட்டராக இருக்கும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிரும். ஜஸ்ட்டு கொஞ்சம் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் ஆகிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை பார்த்துக்கலாம். இதில் மேஜராக இருக்கக்கூடிய சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நம்மளாக போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து ஹோலாக நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் பல்க் அப்டேட் கொடுத்துக்கலாம். அதே சமயம் நீங்கள் அப்லோடிங் டிஃபால்ட்டாகவே செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஐ கார்டு அண்ட் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் அதற்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை தவிர்த்து சிம்பிளாகவே நீங்கள் மொபைல் மூலிமா எப்படி உங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணணும், இல்லைனா நான் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைனா குறிப்பிட்டு சில வேர்ட்ஸ், சில ஸ்பேமான வேர்ட்ஸ் மட்டும் இல்லைனா இன்அப்ராப்ரியேட்டான வேர்ட்ஸ் மட்டும் ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியோ, அப்படி இல்லைனா எல்லா கமெண்ட்ஸுமே ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் இருக்கணும், நான் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியோ, அப்படி இல்லைனா டோட்டலாக அந்த கமெண்ட் பாக்ஸே ஆஃப் பண்ணுற மாதிரியோ ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக உங்களுடைய மொபைல் மூலியமாகவே. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக ஸ்டார்டிங் டயத்தில் உள்ள எல்லா யூடியூபர்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் மூலியமாகவே எப்படி கமெண்ட் செட்டிங்ஸ் ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.